பிறந்த திகதியைத் தொடு உன்னைப் பற்றிச் சொல்கிறேன். 1ஆம் தேதி தொடக்கம் 31ஆம் தேதிக்கிடையில் ஒரு மாதத்தில், அதாவது நீ 21ஆம் தேதி பிறந்தான, 1ஆம் தேதி பிறந்தான, 1ஆம் தேதி தொடக்கம் 31ஆம் தேதிக்குள் நீ எந்த திகதியில் பிறந்திருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நடந்ததைச் சொல்லப் போகிறேன். இது ஆதிபராசக்தியின் உத்தரவு. முழுமையாக கேள் குழந்தாய். எனது குழந்தையே, நீ பொறுமையான குழந்தாய். உனக்கு பல பிரச்சனைகள், பல தடைகள், அதையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்க போராடும் குழந்தையே. நான் உன்னுடன் என்றும் துணையாக இருப்பேன். என்னை என்றும் அழைத்து கொண்டிருக்கும் எனது குழந்தைகளை நான் என்றும் கைவிடுவதில்லை. எனது மகனே, கவலைப்படாதே. நான் சொல்வதை பொறுமையுடன் முழுமையாக கேள். என்றும் உனது வாழ்வில் வசந்தம் பிறக்கும். கவலைப்படாதே. உன்னை பற்றி, உனது வாழ்க்கையில் நடக்கப் போவதை பற்றி நான் சொல்லப் போகிறேன். உனது திகதியை, நீ பிறந்த தேதி எதுவாயினும் சரி, அதைத் தொடு நான் சொல்லப் போகிறேன். நீ பிறந்த தேதி 1ஆம் தேதியாக இருந்தால், திகதி பிறந்தவர்கள் பொதுவான பண்புகள், இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள், சுயமரியாதை அதிகம் இருக்கும் குழந்தாய், லட்சியவாதிகள் மற்றும் புதிய முயற்சிகளில் ஆர்வமுள்ளவர்கள், தைரியமானவர்களாகவும் சுதந்திரத்தை விரும்புபவர்களாகவும் இருப்பவர்கள், சாத்தியமான, அதாவது இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். எதிலும் முன்னுக்கு நிற்கக்கூடியவர்கள், சூரியனைப் போன்றவர்கள், சூரியனைப் போல பிரகாசமானவர்கள். இவர்கள் வாழ்வில் ஒன்றுக்கு ஒன்றைச் சேர்க்கக்கூடாது. 2 சூரியன் ஒரு வீட்டில் இருந்தால் பெரும் பிரச்சனை வரும். இவர்கள் தலைமை தாங்குபவர்கள், அனைவரிடமும் பண்பாகவும் பழகினாலும் சுயமரியாதை அதிகம், லட்சியவாதிகள், புதிய முயற்சிகளில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் அதே நேரம் கோபமும் உள்ளவர்கள். அதாவது சூரியன் திடீரென ஆவலும் பிரகாசமாக இருக்கும், சுட்டரிக்கக்கூடிய தன்மையுடையது. அதை போலதான் இந்த 1ஆம் நம்பரில் பிறந்த குழந்தையே, எனது குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக பொறுமையுடன் கேட்க வேண்டும். நீ அனைத்தையும் முழுமையாக கேள். என்னில் கடைசியாக நான் ஒன்று உனக்கு சொல்ல இருக்கின்றேன். ஆகவே இந்த பதிவினை முழுமையாக கேள் குழந்தாய். என்னுடன் தொடர்ந்து இணைந்திரு குழந்தாய். வீடியோவின் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கலை கிளிக் பண்ணு. கொமான் மூலம் ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே சரணம், ஆதிபராசக்தியே போற்றி என எழுது. உனது பிரச்சனை எதுவாயினும் சரி, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதை பற்றி நான் பின்னால சொல்ல போகின்றேன். டெய்லி கதைப்பேன். ஆகவே முழுமையாக கேள் குழந்தாய். நீ பொறுமையான குழந்தையோ என்று நான் இன்று பார்க்க போகிறேன். உனக்கு பொறுமை இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றது. 2ஆம் தேதி பிறந்தவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், சந்திரனைப் போல பௌர்ணமியாகவும் முழுமையாக ஒரு கொஞ்ச நாள் தேய்ந்து கொண்டு போவது போல் கொஞ்ச நாள் இவர்களின் வாழ்க்கை, வளர்ந்து வருவது போல் கொஞ்ச நாள் வாழ்க்கை, இவர்களின் வாழ்க்கை மாறி மாறி இருக்கும். இந்த 2ஆம் நம்பர்காரர்கள், அதாவது திடீரென வேண்டுமெனமா உயரக்கூடிய வாழ்க்கையில் உயர்ந்து பௌர்ணமியாக பிரகாசமாக இருந்தவர் திடீரென தேய்ந்து போய் நிலத்தில் விழக்கூடிய நிலைமை தான் இந்த 2ஆம் நம்பர். 2 உணர்ச்சி பூர்வமானவர்கள் மற்றும் மற்றவர்களுடன் இணக்கமாக பழகுவர்கள், கலைகளில் ஆர்வம் மற்றும் கற்பனை திறன் அதிகம், அனைவரிடமும் அன்பாகவும் அனைவரிடமும் பழகக்கூடியவர்கள், எல்லாரோடையும் கணக்க நண்பர்கள் இருப்பார்கள். இந்த 2ஆம் நம்பர்காரர்களுக்கு மென்மையான மனது கொண்டவர்கள் 2ஆம் நம்பர்காரர்கள். இவர்களின் குடும்ப உறவுகள் மேம்படும். நண்பர்கள் மற்றும் உறவினருடனான பந்தம் வலுவடையும். சிலருக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். சரியா? அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பர். இந்த 2ஆம் நம்பரில் பிறந்த குழந்தையாக இருந்தால், 2ஆம் நம்பரை தொட்டிருந்தால், நீ அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய குழந்தையாக இருப்பாய்.
முடிவுகளை எடுப்பதில் தயக்கம் ஏற்படலாம். 3ஆம் தேதியை தொட்டிருந்தால், 3ஆம் தேதியில் பிறந்த குழந்தையாக இருந்தால், மகளாகவோ மகனாகவோ இருந்தால் நல்ல தகவல் தொடர்பு திறன் கொண்டவர்கள். 3ஆம் நம்பர் பிள்ளையாரின் ஆசீர்வாதம் இருக்கும் இந்த குழந்தைக்கு. சமூகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள். நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கும். புத்திசாலித்தனமானவர்கள். இந்த 3ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் கல்விமான்களாக காணப்படுவார்கள் மற்றும் விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன் பெற்றவர்கள். இந்த 3ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சாத்தியமான பலன்கள், அதாவது புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தகவல் தொடர்பு மூலம் நன்மைகள் உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். 3ஆம் நம்பர்காரர்கள் கல்வி என்றாலே விருப்பமுடையவர்களான் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஒரே விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் இருக்கலாம். சவால்கள் எதிர்நோக்க பொறுமை குறைவாக இருக்கும். இவர்கள் வெற்றியைத்தான் விரும்புவார்கள். இவர்களுக்கு பொறுமை இல்லை, பொறுமை குறைவு. இந்த 3ஆம் நம்பர் பிறந்த குழந்தை, நீ பொறுமை இல்லை, பொறுமையினால் சிலவற்றை இழந்திருக்கலாம். உனது பொறுமை இல்லா தன்மையினால். 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள், கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் மற்றும் ஒழுக்கமானவர்கள். நடைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். 4ஆம் தேதியை தொட்டிருந்தால் நடைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், ஒழுக்கமானவர்கள், கடினமாக உழைப்பவர்கள், எதையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதுக்காண்டி கல்வி இல்லை, எது என்றாலும் சரி, என்ன வேலை என்றாலும் அது ஆண் பெண்ணாலும் கற்றுக்கொள்ளணும் என்ற விருப்பம் கொண்டவர்கள். பொறுமை மற்றும் விடாமுயற்சி அதிகம் இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் இவர்கள் இருக்கு. 4ஆம் நம்பர்காரர்களுக்கு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நீண்ட கால திட்டங்கள் வெற்றி பெறும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான போக்கு காணப்படும். 4ஆம் நம்பர்காரர்கள். சவால்கள் சில நேரங்களில் மிகவும் பிடிவாதமாக இருக்கலாம். இந்த 4ஆம் நம்பர்காரர்கள் பிடிவாத குணமும் இருக்கு. அது கணவன், ஆண் 4ஆம் நம்பர் இருந்தால் மனைவி இப்படித்தான் இருக்கணும், பெண் 4ஆம் நம்பர் இருந்தால் கணவன் இப்படித்தான் இருக்கணும் ஒரு பிடிவாதம் இருக்கும். பிடிவாதமான தான் நினைத்தது தான் செய்யணும்ன்ற ஒரு பிடிவாதம் இருக்கும். மிகவும் பிடிவாதமாக இருப்பார்கள் இந்த 4ஆம் நம்பர்காரர்கள். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்கலாம். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினாலும் தனது பிடிவாதம் தான் சொல்றதான் கேட்கணுமென்ற போல நிற்பார்கள் இந்த 4ஆம் நம்பர்காரர். ராசித்தின் குழந்தையே, மகளே, மகனே, நீ 5ஆம் தேதியில் பிறந்திருந்தால், எனது அன்பு குழந்தையே, நீ இந்த சூழலுக்கேற்ற மாதிரி, சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மாறி செல்லக்கூடிய நீ புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வமுள்ளவராகவும் நல்ல வியாபாரத்திறன் இருக்கும். சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவர்கள். இவர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்திருக்கும். தேடி வரும், வராட்டி தேடி வந்திருக்கும் புதிய வாய்ப்புகள். நீங்களே தட்டி கழிக்க வேண்டாம். வரும் வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்கள். குறுகிய கால பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் ஊடகத்துறைகளில் வெற்றி கிடைக்கும். தகவல் மற்றும் ஊடகத்துறைகளில் வெற்றி கிடைக்கும். நிலையற்ற மனது கொண்டிருப்பார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி மாறி செல்லக்கூடியவர்கள். அதே நேரம் நிலையற்ற மனது கொண்டிருப்பவர்கள். ஒரு முடிவை பிடிவாதமாக எடுக்க தெரியாது. நிலையற்ற மனம், இது போனா இன்னொன்று, இது போனா இன்னொன்று என்ற முடிவுக்கு வரக்கூடியவர்கள். இது போனா போகட்டும், எனக்கு இவ்வளவுதான் கொடுத்து வச்சது, இல்லாட்டி இதே விட எங்களுக்கு பெரிதாக கிடைக்கும், இப்படியாக நினைத்துக் கொள்வர். நிலையற்ற மனது கொண்டிருக்கலாம். முடிவுகளை விரைவாக மாற்றுவீர்கள். உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகளை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள். தனிமையை விரும்பக்கூடியவர்கள். அதாவது கூடுதலாக இவர்கள் தனியத்தான் இருக்க விரும்புவார்கள். தனியிருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளில்தான் இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்கள். அதே நேரம் முடிவுகளை விரைவாக மாற்றக்கூடியவர்கள். அடுத்தது 6ஆம் தேதியில் பிறந்தவராக இருந்தால் அன்பானவர்கள் மற்றும் பொறுப்புள்ளவர்கள், குடும்பத்தை நேசிப்பவர்கள், கலை மற்றும் அழகியல் மீது நாட்டம் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவ முன் வருபவர்கள் இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள்.
சாத்தியமான அதாவது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும், காதல் மற்றும் திருமண வாழ்க்கையின் நல்லிணக்கம் ஏற்படும், கலைத்துறையில் முன்னேற்றம் உண்டாகும், மற்றவர்களை அதிகமாக நம்புவீர்கள், உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்திருப்பீர்கள் சில பேர், இல்லாட்டி இனி எடுக்க போவீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பீர்கள். காதல் இருக்கலாம், தப்பில்லை. 6ஆம் தேதி 6ஆம் நம்பர்ல பிறந்தாக்களுக்கு சொல்றேன், 6ஆம் தேதியில் பிறந்தாக்களுக்கு சொல்றேன். காதலிக்கலாம், தப்பில்லை. வடிவாக விசாரித்து பழகுங்கள். அது என்னண்டு விசாரிச்சு பழகலாம் என்று நீங்க கேட்கலாம். ஆனா பேருந்து கவலைப்பட வேண்டி வரும். வாழ்க்கையில் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு கூடுதலான பேருக்கு, ஒரு 30% பேருக்கு 100 விதமான காதல் மூலம் நல்ல ஒரு வாழ்க்கையும், சிலருக்கு காதல் மூலம் தீமையான பிரச்சனையான வாழ்க்கையில் போய் மாட்டுப்படுவர்களும் இருக்கிறார்கள் குழந்தைகளே. ஆகவே நான் எத்தனையோ என்னது குழந்தையாக என்னை கும்பிடும் குழந்தைகள் அப்படியான வாழ்க்கையில் காதல் மூலமோ இல்லாட்டி திருமண வாழ்க்கையில் பந்தத்தின் மூலம் இணையும் போது அந்த திருமண வாழ்க்கை உனக்கு பிரச்சனையானதென்றால், மகனே மகளே, நான் எத்தனையோ முறை உன்னை 2-3 முறை தடுத்திருப்பேன். நீயே யோசிச்சிருப்ப. தடுக்காம விட மாட்டேன். ஏதோ ஒரு ரூபத்தில், நானே வந்து இல்லை, ஏதோ ஒரு ரூபத்தில் தடை செய்திருப்பேன். நீயோ உனது குடும்பமோ அதை மீறி அந்த திருமண பந்தத்தில் இணைந்து விட்டு பின்னர் கவலைப்பட்டு என்ன செய்ய முடியும்? உனக்கு ஒன்று சரியில்லை என்றால் நான் அதை தடுப்பேன். அது திருமண பந்தமாக இருந்தாலும் சரி, உனது தொழிலாக நீ ஆரம்பிக்க போறும் தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் நீ ஏமாந்து போயிலாட்டி நட்டம் வந்து விடும் என்றால் நான் முன்கூட்டி 2-3 தரம் தடுத்திருப்பேன். கடைசி ஒரு தரமாதான் தடுத்திருப்பேன். எனது குழந்தை அழிந்து போவதை எந்த தாயும் விரும்ப மாட்டாள். அடுத்தது 7ஆம் தேதி. 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள், ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும், தனிமையை விரும்பும் அனுபவம் கொண்டிருக்கலாம். 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள், மனக்கோட்டை கட்டக்கூடியவர்கள், இந்த தனிமையை விரும்பும் அனுபவம் கொண்டிருக்கலாம். உள்ளுணர்வு அதிகம் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். தியானம் மற்றும் யோகா போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும். மறைந்திருக்கும் விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் உண்டாகும். இந்த 7ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் எதையும் ஆராய்ந்து அறிய வேண்டும் என நினைப்பவர்கள். மறைந்திருக்கும் விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வமும் உண்டாகும். எளிதில் பழக தயங்கலாம். தனிமையில் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள். இந்த 7ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் தனிமையில் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள். அதே நேரம் வாசனை திரவியங்கள், அழகு பொருட்களிலும் இவர்களுக்கு ஈடுபாடு அதிகம். இந்த 7ஆம் நம்பரில் பிறந்தவர்களுக்கு. சரி, அடுத்தது 8ஆம் நம்பர். 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பொதுவான 8ஆம் தேதியே நீ பிறந்த குழந்தையாக இருந்தால் சக்தி வாய்ந்தவர்கள் மற்றும் நிர்வாகத்திறன் கொண்டவர்கள். பொருள் ஈட்டுவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். லட்சியவாதிகள் மற்றும் கடின உழைப்பாளிகள். ஒரு காலத்தில் இரக்கமும் ஒரு காலத்தில் ஏற்றமுமாக இவர்களின் வாழ்க்கை இருக்கும். கடின உழைப்பாளிகள், இவர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதார ரீதியாக நல்ல நிலை ஏற்படும். 8ஆம் நம்பரில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் சாதகமாக அமையும். கூடுதலான 8ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் சிறு வயதை விட போக போக இவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது. 8ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் 8ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் போக போக முன்னேறி நல்ல ஒரு அதிகாரத்தை வரும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் கூடுதலாக 8ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள். அது மட்டுமில்லாமல் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். அப்பதான் அது யாரா இருந்தாலும் சரி, மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் மற்றவர்களும் உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் முதல் மற்றவர்களிடம் அன்பு காட்டுங்கள். மற்றவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். உங்கள் மேல் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி ஆகிய அம்மன் உங்கள் மேல் அன்பு காட்டுவாள், கருணை
காட்டுவாள். உங்களுக்கு வரும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவாள். 9ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு அதை இந்த குழந்தையான்றி மற்றவர்களுடன் அன்பு காட்டுபவர்களுக்கும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர்களுக்கும் ஆதிபராசக்தியின் கருணை இருக்கும். ஆதிபராசக்தி அருள் கடாட்சம் கிடைக்கும். 9ஆம் தேதி பிறந்தவர்கள் மனிதநேயம் கொண்டவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவ முன் வருபவர்கள். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் உதவ முன் வருபவர்கள், மனிதநேயம் கொண்டவர்களாக, மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் கலை மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கும். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயரும் கிடைக்கும். மற்றவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படலாம். கோபத்தில் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் 10ஆம் தேதி சரியா 10 மற்றும் 19 என்று பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வீடியோங்களை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி 10ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றும் 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லாரும் முதலாம் நம்பருக்குரிய பலனை குறிப்பதாக காணப்படும். முதலாம் நம்பர் என்றது முதலாம் தேதியில் பிறந்தவர்களுக்குரிய. முதலாம் தேதி என்றால் முதலாம் தேதியில் பிறந்தவர்கள், அதாவது 10ஆம் தேதியில் பிறந்தவர்களை விட 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் குணாதிசயம் வேறுபடும். 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கூடுதலாக காதல் செய்துதான் கல்யாணம் செய்வார்கள். மற்றவர்களிடம் அன்பாக பழகக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள். ஆனால் முதலாம் தேதி, 10ஆம் தேதி, 28ஆம் தேதி கூட்டினால், அதாவது ஒன்று வரக்கூடிய திகதிகளில் 31ஆம் தேதி வரைக்குமான திகதிகளில் பிறந்தவர்கள் தலைமைத்துவ பண்பு கொண்டவர்களாக காணப்படுவார். இதிலும் முன்னின்று தலைமை தாகிக்கக்கூடியவர்களுக்கும் யாருக்கும் பிரச்சனை முன் சென்று உதவக்கூடியவர்களாகவும் சூரியனை போல பிரச்சனை என்ற சுட்டரிக்கக்கூடியவர்களாகவும் எங்கே அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடியவர்களாகவும் இந்த முதலாம் தேதி மற்றும் 19ஆம் தேதி 28ஆம் தேதியில் பிறந்த குழந்தைகள், முதலாம் தேதியில் பிறந்த குழந்தைகள் போலதான் இவர்களும் ஒரே குணம், ஆனால் சில குணங்கள் மாறுபடும். அதாவது இவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன போல சுயமரியாதை அதிகமாகவும், லட்சியவாதிகளாகவும், புதிய முயற்சிகளில் ஆர்வமுள்ளவர்களாகவும், தைரியமானவர்களாகவும், சுதந்திரமானவர்களாகவும் இருப்பார்கள். மற்றபடி இந்த 10ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் இரக்க குணம் உடையவர்களாகவும், 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அனைவரிடமும் அன்பானவர்களாகவும் காணப்படுவார்கள். மற்றும் 2ஆம் தேதியில் பிறந்தவர்களை பார்த்தால் ஏற்கனவே சொன்ன போல 2ஆம் தேதி சந்திரன், 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றும் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி போன்ற திகதிகளில் பிறந்தவர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்களாகவும் மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இணக்கமாக பழகுபவர்களாகவும் கலைகளில் ஆர்வம் மற்றும் கற்பனை திறன் அதிகம் இருக்கும். பூக்கள் மற்றும் தோட்டம் போன்றவற்றில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம். கலைத்திறமை உடையவர்கள், கலைகளில் ஆர்வம் உடையவர்கள், மென்மையான மனது கொண்டவர்கள். அதே நேரம் சிறு சந்தேக குணமும் இவர்களிடம் இருக்கும். குடும்ப உறவுகள் மேம்படும். நண்பர்கள் மற்றும் உறவினருடனான பந்தம் வலுவடையும். சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். அதே நேரம் இந்த 2ஆம் தேதியை விட 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி சிறிது வேறுபட்ட குணங்கள் காணப்படும். அதாவது 11ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பிடிவாத குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். மற்றும் 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஒரு பூட்டிட்டு வலிக்கிட்டு போனால் சிறிது சந்தேகத்தில் திரும்பி வந்து வீட்டை பூட்டினவர்களா என்று பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் இந்த 29ஆம் தேதியில் பிறந்தவர்கள்.
2ஆம் தேதியில் பிறந்தவர்களும் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். 3ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி 21ஆம் தேதி 30ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் நல்ல தகவல் தொடர்பு திறன், சமூகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், நகைச்சுவை உணர்வு அதிகம், புத்திசாலித்தனமானவர்கள், விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், தகவல் தொடர்பு மூலம் நன்மைகள் உண்டாகும், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், ஒரே விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் இருக்கும், பொறுமை குறைவாக இருக்கும். இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பொறுமை குறைவு. அதுவும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பொறுமை குறைவு. 12ஆம் தேதியில் பிறந்தவர்களை 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஓரளவுக்கு பொறுமைசாலிகள் என்று சொல்லலாம். ஓரளவுக்கு பொறுமைசாலிகள். மற்றபடி இவர்கள் கொஞ்சம் கல்விமானாக இருந்தாலும் இந்த 12ஆம் தேதி 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் புத்தக பூச்சிகள் என்று சொல்லலாம். எந்த நேரம் படித்து கொண்டே தான் இருக்க விரும்புவார்கள். வேறு எதுவும் இவர்களுக்கு தேவையில்லை என்ற போல இருப்பார்கள். அடுத்தது 4ஆம் தேதி 13ஆம் தேதி 22ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள் கடின உழைப்பாளிகள், ஒழுக்கமானவர்கள், பொறுமை மற்றும் விடாமுயற்சி அதிகம் இருக்கும், உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும், நீண்ட கால திட்டங்கள் வெற்றி பெறும், சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான போக்கு காணப்படும். அதுவும் கூடுதலாக இந்த 4ஆம் தேதியிலும் 22ஆம் தேதியிலும் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். கடைசி ஒரு வீடாவதும் இவர்களுக்கு கிடைத்திருக்கும். சொத்துக்கள் இவர்களுக்கு ஏதோ ரூபத்தில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். வீடு, காணி என்று. சில நேரங்களில் மிகவும் பிடிவாதமானவர்களாக இருக்கலாம். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்கள். இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தான் சொல்வதே சரியென நினைக்கக்கூடியவர்கள். மற்றும் இந்த 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் எப்படி சொல்வதென்றால் இவர்கள் கொஞ்சம் குழப்பமானவர்களாகவும் காணப்படுவார்கள். தான் சொல்வதே சரி, தான் நேச்ச முயலுக்கு 3 கால் என்று இன்னும் கூடுதலாக கடினமான, தான் சொல்வது எதுவாயினும் சரி என்று நினைக்கக்கூடியவர்கள். அதே நேரம் கெட்டிக்காதர்கள். எதையும் இந்த 4ஆம் தேதி கூட்ட 4, 13, 22, 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அது என்ன வேலை என்றாலும் சரி, எது என்றாலும் சரி கற்றுக்கொள்ளுவார்கள். அதுக்காண்டி கல்வி இவர்களுக்கு அநேகமாக சிலருக்கு தடைப்பட்டு விடும். இடையிலே ஏலோட அப்படியான ஓரளவுக்கு மேலே இவர்களால் செல்ல முடியாட்டியும் இவர்கள் கொஞ்சம் காலம் சில திரும்பி முயற்சி செய்து வாழ்க்கையில் எப்படி என்றாலும் நல்ல நிலைக்கு வருவார்கள். இல்லாட்டி திரும்பி கல்வியை கற்று இவர்கள் நல்ல நிலைக்கு வரக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் சகலகலா வல்லவர்களாக, அதாவது எல்லாத்தையும் பயின்றவர்களாக காணப்படுவார்கள் இந்த 4ஆம் நம்பரில் பிறந்தவர்கள். 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றக்கூடியவர்கள். இந்த 5ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள், கூடுதலாக 23ஆம் தேதியில் பிறந்த குழந்தை தனி குழந்தையாகத்தான் இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு புள்ள 23ஆம் தேதியில் பிறக்குதுண்டா அதுக்கு கூடுதலாக சகோதரம் இருக்காது, விளங்கிக் கொள்ளுங்கள். இருந்தாலும் அந்த சகோதரத்தோட கூடுதலாக ஒட்டாத குழந்தையாகத்தான் இருக்கும். இல்லாட்டி அவருடன் சகோதரம் ஒட்டாமல் இருப்பினான் என்றால் இல்லாட்டி தனித்துவமான குழந்தையாக, தனிமை விளம்பும் குழந்தையாக காணப்படுகிறது. 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கான பொதுவான பலனை பார்த்தா சூழ்நிலைக்கேற்ப தம்மை மாற்றக்கூடிய சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவர்கள், நல்ல வியாபாரத்திறன் இருக்கும், அறிவு புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறுகிய கால பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும். ஊடகத்துறைகள் வெற்றி கிடைக்கும். தகவல் மற்றும் ஊடகத்துறைகள் வெற்றி கிடைக்கும். முடிவுகளை விரைவாக மாற்றக்கூடியவர்கள். ஒரு முடிவெடுத்துட்டு அந்த
டக்குன்னு ஜெயிக்கணும். அவர்களுக்கு எதுண்டாலும் சரி அதை உடனே முடிக்கணும். முட்டிக்காட்டே அடுத்ததுன்னு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இது பண்ண அதுக்கு எரிஞ்சிட்டு அடுத்தது போகணும் அண்டு சோமா மாறிக்கொண்டே இருக்கும் இவர்களிடம் மனது. கூடுதலாக இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அதிகமாக இவ்வாறு மாறக்கூடியவர்கள். 14ஆம் தேதி 23ஆம் தேதி எல்லாம் ஓரளவுக்கு குறைவு. 6ஆம் தேதி பிறந்தவர்கள் மற்றும் 15ஆம் தேதி 24ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அன்பானவர்கள் மற்றும் குடும்பத்தை நேசிப்பவர்கள், ஏமாற்றமடையக்கூடியவர்கள், கலை மற்றும் அழகியல் மீது நாட்டம் இருக்கும், மற்றவர்களுக்கு உதவ முன்வருபவர்கள், குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும், காதல் மற்றும் திருமண வாழ்க்கையின் நல்லிணக்கம் ஏற்படும். இவர்களுக்கு காதல் திருமணம் தான் கூடுதலாக இருக்கும். இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறையில் முன்னேற்றம் உண்டாகும் மற்றும் இவர்கள் குடும்ப சூழல் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்கலாம். மற்றவர்களை அதிகமாக நம்புவீர்கள். இதனால் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பீர்கள், ஏமாந்து போவீர்கள். 6ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 24ஆம் தேதியில் பிறந்தவர்கள். அடுத்தது 16ஆம் தேதி 25ஆம் தேதியை பார்ப்போம். 16ஆம் தேதியில் பிறந்த ஆதிபராசக்தியின் குழந்தையை, 25ஆம் தேதியில் பிறந்த ஆதிபராசக்தியின் குழந்தையை ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள், ஆன்மீகத்தின் நாட்டம் இருக்கும், தனிமையை விரும்பும் மனோபாவம் கொண்டவர்கள், உள்ளுணர்வு அதிகம் இருக்கும், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கும், குறிக்கோள் இருக்கும், தியானம் மற்றும் யோகா போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும், மறைந்திருக்கும் விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும், மற்றவருடன் எளிதில் பழக தயங்கலாம், தனிமையில் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள், மனக்கோட்டை கட்டுவீர்கள், லட்சியவாதிகளாகவும் காணப்படுவார்கள். இந்த 25ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஒரு லட்சியவாதிகளாக காணப்படுவார்கள். சரி, அடுத்தது 17-26. ஆதிபராசக்தியின் குழந்தையே, மகளே, மகனே, நீ 17ஆம் தேதி 26ஆம் தேதிகளில் பிறந்திருந்தால் சக்தி வாய்ந்தவர்கள், நிர்வாகத்திறன் கொண்டவர்கள், பொருள் ஈட்டுவதில் ஆர்வம் அதிகம், லட்சியவாதிகள், கடின உழைப்பாளிகள் மற்றும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும், பொருளாதார ரீதியாக நல்ல நிலை ஏற்படும், புதிய முதலீடுகள் சாதகமாக அமையும், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்புகள், மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 17ஆம் தேதி 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள், அவர்களின் மனது இருக்கின்றது. அடுத்தது 9ஆம் தேதி, அதாவது 18ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் மனிதநேயம் கொண்டவர்கள், மற்றவர்களுக்கு உதவ முன்வருபவர்கள், அனைவருக்கும் முன் சென்று உதவக்கூடியவர்கள். இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஓடிச் சென்று உதவக்கூடியவர்கள், அதனால பிரச்சனைகள் மாட்டுப்படக்கூடியவர்கள், வீண் பிரச்சனைகள் மாட்டுப்படக்கூடியவர்கள், தனக்கு தெரிந்தவர்களுக்கு உதவக்கூடியவர்கள். 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். இந்த 9ஆம் நம்பருக்கு சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும், மற்றவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், எளிதில் உணர்ச்சி வசப்படுவதால் கோபத்தை கட்டுப்படுத்தி கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாட்டில் உங்களின் உணர்ச்சி வசப்படுவதால் இந்த 18ஆம் தேதி 27ஆம் தேதி 9ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவதால் குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள், பிரிவுகள் கூட எதிர்நோக்கலாம், பிரிவுகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். இந்த 9, 18, 27, அதாவது 9ஆம் நம்பரில் பிறந்தவர்களுக்கு பிரிவு கூட ஏற்பட்டிருக்கலாம், சண்டை சச்சரவுகள் வந்திருக்கலாம். அதே நேரம் அனைவருக்கும் உதவக்கூடிய மனங்கொண்டவர்கள் நீங்கள். ஆதிபராசக்தியின் குழந்தையே, அன்பு குழந்தையே, இதுவரைக்கும் முதலிருந்து முடிவு வரைக்கும் பொறுமையுடன் கேட்ட எனது குழந்தைக்கு எனது மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உரித்தாகட்டும். உனது நாள் நல்லாக, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாடு திறக்கம் 6 மணிக்குள் எழுந்திருந்து பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்திருந்து 7 மாநாட்கள்
ஏழாதாக்கள் ஒன்றும் செய்யலாது. ஏழுமானாக்கள் ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி என்று எந்த குழப்பமும் இல்லாமல் மனதை ஒரு நிலைப்படுத்தி மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய்யம்போடு வழிபட வேண்டும். மனதை ஒரு நிலைப்படுத்தி எந்த குழப்பம் இல்லாத இடத்தில், அமைதியான இடத்தில், தூய்மையான மனநிலையில் அமர்ந்திருந்து இந்த குழப்பமும் இல்லா, இந்த சிந்தனையும் இல்லாமல் ஒன்றை நினைத்துக்கொண்டு 108 தினமோ 1008 தினமோ ஆதிபராசக்தி போற்றி என்று சொல்லுங்கள். அனைத்து நன்மைகளும் உண்டாகட்டும்.